நீங்கள் எப்போதாவது மனச்சோர்வு பர்னவுட் என்ற வார்த்தையை கேட்டிருக்கிறீர்களா? நீங்கள் மிகவும் கடினமாக உழைத்த ஒரு நிலை, ஆனால் திடீரென்று உங்கள் உந்துதல் மற்றும் ஆர்வம் அனைத்தும் மறைந்து உங்கள் இதயம் வெறுமையாக உணர்கிறது. இந்த உதவியற்ற தன்மை மற்றும் வெறுமை உணர்வு வேலையில், உறவுகளில் மற்றும் உங்கள் ஆன்மீக வாழ்க்கையிலும் கூட ஏற்படலாம். இது ஒரு முடிவற்ற வறட்சி போல உணர்கிறது. இன்று நாம் அந்த வறட்சியை பற்றி பேசப் போகிறோம். பைபிள் இஸ்ரவேலின் கதையை சொல்கிறது. அங்கு 3 ஆண்டுகளாக மழை இல்லை மற்றும் நிலம் வறண்டு பாழானது. இது வெறும் வானிலை நிகழ்வு அல்ல, இது ஒரு ஆன்மீக வறட்சி. இஸ்ரவேல் மக்கள் கடவுளை கைவிட்டு மழை மற்றும் செழிப்பை கொண்டு வருவதாக நம்பப்பட்ட பாகால் என்ற ஒரு பொய் கடவுளை வணங்கிக் கொண்டிருந்தனர். எனவே பாகால் மீதான அவர்களின் நம்பிக்கை எவ்வளவு பயனற்றது என்பதை அவர்களுக்கு காட்டவும், உண்மையான கடவுள் யார் என்பதை நிரூபிக்கவும், மழையை உண்மையாக கட்டுப்படுத்துபவர் யார் என்பதை காட்டவும் கடவுள் வறட்சியை அனுமதித்தார். நம் வாழ்க்கையும் அப்படித்தான். சில சமயங்களில் எல்லாம் வறண்டு போனது போல உணரும் ஒரு காலம் வருகிறது. நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் விஷயங்கள் மேம்படாது மற்றும் எந்த நம்பிக்கையும் பார்க்காத தருணங்கள். ஒருவேளை உங்கள் வாழ்க்கை இப்போது அத்தகைய வறண்ட காலத்தை கடந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த வறட்சி ஏன் வருகிறது? கடவுள் நம்மை கைவிட்டதால் இது வருகிறதா? இல்லை. இந்த வலிமிகுந்த வறண்ட காலத்தின் மூலம் கடவுள் நமக்குச் சொல்கிறார், நீங்கள் நம்பும் இந்த உலகத்தின் காரியங்கள் எவ்வளவு வெறுமையானவை என்பதை பாருங்கள். என்னை தவிர வேறு எதனாலும் உங்கள் இதயம் ஏற்கப்பட அனுமதிக்காதீர்கள் டூட். ஆகவே இந்த வறட்சியை முடிவுக்கு கொண்டுவர வழி என்ன? இஸ்ரவேல் மக்கள் மழைக்காக தங்கள் புய் தெய்வத்திடம் கெஞ்சினார்கள், ஆனால் அது பயனற்றது. மழையை உண்மையாக கொண்டுவரக்கூடிய ஒரே ஒருவர், ஒரே மற்றும் உண்மையான கடவுள் மட்டுமே. இங்கே நாம் ஒரு மிக முக்கியமான உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். நம் வாழ்வில் உள்ள ஆழமான ஆன்மீக வறட்சி பாவத்துடன் தொடங்குகிறது. நாம் கடவுளை விட்டு விலகும் தருணத்தில் நமது ஆன்மாக்கள் தண்ணீர் இல்லாமல் வாட முடியாத ஒரு செடி போல வறண்டு விடுகின்றன. இந்த ஆன்மீக வறட்சியை முடிவுக்கு கொண்டுவரக்கூடிய ஒரே மழை இயேசு கிறிஸ்து மட்டுமே. இயேசு நம்முடைய எல்லா பாவங்களையும் சுமந்து சிலுவையில் தம்முடைய இரத்தத்தை சிந்தினார். அவருடைய இரத்தம் நம் ஆன்மாக்களின் வறட்சியை நிரப்பும் வாழ்க்கையின் நீரூற்றாக மாறியது. இஸ்ரவேலில் ஏற்பட்ட வறட்சி இறுதியில் அவர்களை உண்மையான கடவுளை சந்திக்க வழிநடத்தியது போல, நம் வாழ்க்கையில் உள்ள வறண்ட காலங்களும் நம்மை இயேசுவிடம் வழிநடத்தும் ஒரு முக்கியமான பாதையாக மாறுகின்றன. நீங்கள் இப்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு வறட்சியை அனுபவித்துக் கொண்டிருந்தால், அது கடவுள் உங்களை தேடுகிறார் என்பதற்கான ஒரு மதிப்புமிக்க அறிகுறியாக இருக்கலாம். இப்போது நீங்கள் நம்பும் காரியங்களை விட்டுவிட்டு நமது ஆன்மாக்களை மீட்டெடுக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவை சந்தியுங்கள். அவரே நம் இதயங்களுக்கு உண்மையான திருப்தியையும் அமைதியையும் கொடுக்கக்கூடியவர். நீங்கள் இயேசுவை உங்கள் இதயத்தில் வரவேற்கும் போது உங்கள் வறண்ட வாழ்க்கையில் வாழ்க்கையின் மழை மீண்டும் பெய்யத் தொடங்கும்.